பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு 5.20. கொஷின் பாருங்கள். குவியங்கள் ±2, 0 மற்றும் முனைகள் ±3, 0 உடைய நீள்வட்டத்தின் சமன்பாடு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்களா. அப்போ இந்த இடத்துல வந்து குவியம் கொடுத்துட்டாங்க, முனைகள் கொடுத்துட்டாங்க, சரிங்களா. அப்போது இதை வச்சு இதுக்கான சமன்பாடு என்னன்றது கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னே பாருங்கள், இப்போ இது எக்ஸ் அச்சு, இது ஒய் அச்சு. குவியம் வந்து ±2, 0 கொடுத்துருந்தாங்களா. அப்போது 2 அப்படின்னும் போது +2ன்னா இந்த பக்கம் வரும், -2ன்னா இந்த பக்கம் வருமா. இப்போது 0 கொடுத்துருக்காங்க ஒயில். அப்போது நமக்கு இந்த டாட்லே இது -2, 0, இது +2, 0. இது ப்ளஸில் இருக்கிறது எஸ்னும் மைனஸில் வருது எஸ் டேஷ்னு எடுப்போமா. சென்டர் பாயிண்ட் வந்து மையன் எடுப்போம் சி, 0, 0. அப்போ இதுக்கான முனைகள் பாருங்கள், ±3, 0 கொடுத்துருக்காங்க. அப்போ +3ல் 1, -3ல் 1. இது ஏனும் இது ஏ டேஷ்னு எடுப்போம். 0 அப்படின்னும் போது ஏ இன்ட்டு 3, 0. இங்கே பார்த்தீங்கன்னா ஏ டேஷ் இன்ட்டு -3, 0. இப்போது குவியம் முனைகள் இந்த படம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம், இதை வேணும் ஆப்ஷனல் தான், சரிங்களா. இப்போ இதை வச்சு சமன்பாடு எடுக்கும் போது மையம் வந்து என்ன 0, 0. குவியம் எஸ் இன்ட்டு எஸ் டேஷ்னு வருமா. இதுக்கான ஃபார்முலா அப்ளை பண்ணி இது அச்சு பார்த்திங்கன்னா எந்த அச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டு இதுக்கான சமன்பாடு பார்க்கலாம், சரிங்களா. மையம் 0, 0 எடுத்துருக்கோமா. அப்போது 2 குவியங்களுக்கும் இடையே உள்ள தூரம் பார்த்திங்கன்னா நம்ம எஸ் இன்ட்டு எஸ் டேஷ்னு எடுப்போமா. ஈக்குவல் எப்பவுமே பாருங்க எஸ் இன்ட்டு எஸ் டேஷ் அப்படின்னும் போது நம்ம என்ன எடுப்போம், 2AEன்னு எடுப்போமா. அல்லது இதுக்கு பதிலாக 2C அப்படின்னு எடுக்கலாம், சரிங்களா. அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம எஸ் இன்ட்டு எஸ் டேஷுக்கு பதிலாக 2C அதை எடுக்க போகிறோம். ஈக்குவல் 2Cன்னும் போது எஸ் இன்ட்டு எஸ் டேஷ்க்கான வேலை நமக்கு தெரியும் 4, ஈக்குவல் 2 இன்ட்டு சி. இந்த பக்கம் பெருக்களுக்கு 2 மட்டும் வகுத்தில் வருமா. இப்போ 4 / 2ன்னு வருமா. ஈக்குவல் சி. 1 2 2 4. அப்போ சீனோட வேல்யூ 2, சரிங்களா. அடுத்து பாருங்கள், முனைக்கு பாருங்கள் ஏ இன்ட்டு ஏ டேஷ் அப்படின்னும் போது இந்த இடத்துல வந்து நம்ம 2A அப்படின்னு எடுப்போமா. 2A. ஏ இன்ட்டு ஏ டேஷ்னோட வேல்யூ 6, ஈக்குவல் 2A. பெருக்களுக்கு 2 மட்டும் வகுத்தில் மாறும், 6 / 2ன்னு வரும், ஈக்குவல் ஏ. கேன்சல் பண்ணால் 3. இப்போ ஏனோட வேல்யூ 3, சரிங்களா. அப்போ ஏ ஈக்குவல் 3, சி ஈக்குவல் 2. இப்போ ஏ வேல்யூவும் சி வேல்யூவும் வச்சுட்டு நம்ம பி ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாமா. ஏன்னா நமக்கு தெரியும் இப்போ சி ஸ்கொயர் அப்படி. இப்போ சீனோட வேல்யூ 2ன்னா சி ஸ்கொயரோட வேல்யூ என்னவாக இருக்கும், 4 இருக்கும். ஏன்னா 2 ஸ்கொயர் பண்ணால் 4. ஏவோட வேல்யூ 3 இருந்தால் இப்போ ஏ ஸ்கொயரோட வேல்யூ 9 இருக்கும். ஏன்னா 3 ஸ்கொயர் பண்ணால் 3 × 3 9. இப்போ இதை வச்சு கண்டுபிடிக்கும் போது பாருங்கள், பி ஸ்கொயர் ஈக்குவல் ஏ ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயரா. ஏன்னா ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏன்னா சி ஸ்கொயர் கண்டுபிடிக்கும்போது என்ன பண்ணுவோம், சி ஸ்கொயர் ஈக்குவல் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணுவோமா. நமக்கு பி ஸ்கொயர் வேணும். அப்போது இந்த மைனஸ் பி ஸ்கொயர் இந்த பக்கம் இருக்கும், இந்த ஏ ஸ்கொயர் இருக்குது பார்த்தீங்களா, ப்ளஸ் இருக்கிறத வச்சு மைனஸாக மாறுமா. இப்போ சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்னு வரும். நமக்கு ப்ளஸ் பி ஸ்கொயர் தான் வேணும். அப்போது மைனஸால் வகுக்கும்போது என்னாகும், இங்கே ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் மைனஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னு வருமா. அதை மாற்றி பி ஸ்கொயர் ஈக்குவல் ஏ ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் அப்படின்னு இங்கே எழுதியிருக்கோமா, சரிங்களா. ஒரே ஃபார்முலா தான். இப்போ ஏ ஸ்கொயர் நம்ம ஏ கண்டுபிடிச்சது தான் 3. ஏ ஸ்கொயருக்கு பார்த்தீங்கன்னா 9. அப்போ 9 மைனஸ் சி ஸ்கொயருக்கு போகும், சீனோட வேல்யூ 2, சி ஸ்கொயரோட வேல்யூ 4. இப்போ 4 இப்போ கழிக்கும் போது 5ன்னு வருமா. இப்போ பி ஸ்கொயர் 5. இப்போது ஏ ஸ்கொயர் 9, பி ஸ்கொயர் 5. அப்போ ஏ தான் பெருசு அப்படின்னும் போது அப்போ நெட் அச்சு என்னவாக இருக்கும், ஏ பெருசுன்னும் போது எக்ஸ் அச்சாக இருக்குமா. அப்போ எக்ஸ் அச்சுன்னும் போது அதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும், எக்ஸ் ஸ்கொயர் / ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் / பி ஸ்கொயரா ஈக்குவல் 1. எக்ஸ் ஸ்கொயர் / ஏ ஸ்கொயர் என்ன நம்ம கண்டுபிடிச்சோம் 9, ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் / பி ஸ்கொயர் என்ன கண்டுபிடிச்சோம் 5, ஈக்குவல் 1. நமக்கு தேவையான சமன்பாடு கண்டுபிடிச்சிட்டோமா. ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க, நீள்வட்டத்தின் சமன்பாடுன்னு சொல்லிட்டு x² / 9 + y² / 5 = 1 அப்படின்ட்டு, சரிங்களா.